ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் பசுமை தடம். இன்னைக்கு நாம் வெறும் 6500 ரூபாய்க்கு மலேசியா போயிட்டு வர்றதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னது 6500 ரூபாய்க்கு மலேசியாவா? என்னவே கதையாக விட்டுருன்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் கதையில்லை மக்களே, நிஜம். ஸ்கை ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு தளம் இருக்குது. அதை நீங்கள் கூகுள்லேயோ குரோம்லேயோ சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கை ஸ்கேனர் மூலமாக தான் நான் சர்ச் பண்ணி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இருந்து நான் போய் இறங்கின இடம் மலேசியாவினுடைய ஏர்போர்ட். நான் அந்த தளத்தில் சர்ச் பண்ணும்போது விசாகப்பட்டினத்துலேருந்து மலேசியா கோலாலம்பூருக்கு 6500 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஆனால் திருவனந்தபுரத்துலேருந்து 8500 ரூபா டிக்கெட் இருந்துச்சு. எனக்கு திருவனந்தபுரம் பக்கம் அப்படிங்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். நேர மலேசியா கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே இருந்து பஸ் எடுத்து கோலாலம்பூர் சிட்டி சென்டருக்கு வந்து சேர்ந்தேன். சிட்டி சென்டர்லேருந்து மலேசியாவுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு மலைப்பாங்கான பகுதி தான் கெந்திங் ஐலாண்ட். இது ஒரு கேளிக்கை நிறைந்த ஒரு மலைப்பகுதி. இங்கே கிட்டத்தட்ட நம்ம சுற்றி பார்க்கணுன்னா 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு கேளிக்கை நிறைந்த ஒரு மலைப்பகுதி. ஒரு மலை முழுக்கவே கேளிக்கை விடுதிகளும் கேஷினோவும் அப்புறம் ஷாப்பிங் மால்களும் தியேட்டர்களும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் பரப்பளவுக்கு தாண்டி பறந்து விரிச்சு இருக்கக்கூடிய ஒரு கேளிக்கை பூங்கா இது. ரொம்ப மலேசியாவினுடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கேளிக்கை பூங்கா. இங்கே தான் நான் கோலாலம்பூர் சிட்டி சென்டரில் இருந்து பஸ் எடுத்து நேர இந்த கெந்திங் ஐலாண்டு அடிவாரத்தில் கொண்டு விட்டாங்க. அங்கேருந்து நாம் கேபிள் கார் மூலமாக தான் போக முடியும். கேபிள் காருக்கு நம்ம இந்திய காசில் ஒரு 350 ரூபா டிக்கெட்டு. ஆனாலும் ரொம்ப ஒர்த்தபிள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அந்த கேபிள் காரில் நாம் பயணப்பட்டு போகலாம். அவ்வளோ மலை சிகரங்களும் அந்த பள்ளத்தாக்கும் அந்த அழகும் இயற்கையும் காடும் அதை கடந்து தான் நாம் அந்த கெந்திங் ஐலாண்டுக்கு போனோம். கெந்திங் ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி சின்ஸ்வி குகை கோயில் அப்படிங்கிற ஒரு சீன கோயிலை பார்த்துக்கிட்டு போகிற திட்டம் எனக்கு இருந்தது. அதனால் நான் சின்ஸ்வி குகை கோயிலில் இறங்கிக்கிட்டேன். அங்கேயும் நாம் தேவைப்பட்டால் இறங்கிக்கிடலாம், திரும்ப சுற்றி பார்த்துட்டு ஏறிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் கெந்திங் ஐலாண்டு போகும். இது எல்லாத்துக்குமே ஒரே கட்டணம் தான். இந்த கோயில் வர்றதுக்கும் இது பிரம்மாண்டமான ஒரு சீன கோயில், ரொம்ப அழகான கோவில். அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்காகத்தான் நான் எஸ்கலேட்டர் மூலம் போயிட்டுருக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்கை ஸ்கேனர் பற்றியான அந்த தகவல்கள் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். அது நம்மளுடைய வீடியோனுடைய கடைசி பகுதியில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். மலேசிய தேசத்தை பொறுத்தவரையில் மலாய் மக்களுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியாக இருக்கிறது சீன மக்கள். சீனர்களுக்கு அடுத்து நம்ம தமிழர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறோம். இந்த வார இறுதி நாட்களில் இந்த மக்களுடைய, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது மலேசியா கோலாலம்பூரில் இருந்து இந்த கெந்திங் ஐலாண்டு. வார இறுதி நாட்களில் அத்தனை கூட்டம், அவ்வளோ மக்கள், அதுவும் குறிப்பாக சீன மக்கள் இந்த கோயிலுக்கும் இந்த கெந்திங் ஐலாண்டுக்கும் வருவாங்க. இப்போ நாம் அந்த சின்ஸ்வி சீன கோயிலுக்கு சேர்ந்துட்டோம். இந்த கோவிலினுடைய கட்டட அமைப்பே ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாகவே சீன கட்டடம் கலை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெயர் பெற்றது. ரொம்ப அழகானது, வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவங்க நம்ம இந்தியாவினுடைய கட்டடக்கலையை பார்க்கும்போது அவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியும். ஏன்னா நம்மளுடைய கட்டட அமைப்பு வேறு, அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வேறு, வித்தியாசமாக இருக்கும். நாம் இது புதுசாக பார்க்குறதுனால நமக்கு அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த கட்டடத்தினுடைய உச்சி வரைக்கும் நாம் மேலே ஏறி பார்க்கலாம். மொத்த மலையுமே தெரியும். அவ்வளோ அழகாக அந்த பனி நம்மளை உரசிக்கிட்டு போகும். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். சீனர்களுடைய வழிபாட்டு முறைகளும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோவில் அவ்வளோ சிற்பங்கள், வித்தியாசமான சிற்பங்கள், விதவிதமான அந்த வழிபாட்டு முறைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு. ஏன்னா அந்த கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா பனி படர்ந்த அந்த மலைகளும் அந்த அழகும் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ பாருங்கள், இது இவங்களுடைய ஒரு வழிபாட்டு முறை. அவங்க ஏதோ வேண்டுதலுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரியான ஒரு விஷயத்தை சுற்றி எல்லாருமே அதை செய்கிறாங்க, சுற்றி அங்கே வைக்கிறாங்க. இதையும் நான் கொஞ்சம் நேரம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன ஏதுன்னு தான் புரியலை. ஏன்னா சீன மொழி படிக்கணும் எடுத்தது.
இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய யமதர்ம ராஜா. அங்கே உள்ள வான் லோகத்தில் ஒவ்வொருத்தருடைய நன்மை தீமைகளை வாசிக்கிறாங்க. நாம் எப்படி நரகம் சொர்க்கம் இருக்குன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி சீனர்களும் நம்புகிறாங்க. அங்கே தவறு செய்தவங்களுக்கான தண்டை எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சிற்பமாக வடித்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய புராண கதைகளை மாதிரி தான் அங்கேயும் நிறைய புராண கதைகள் இருக்குது. தப்பு செஞ்சவங்களை கடுமையான இறப்புக்கு பிறகு கடுமையான தண்டனைக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஒவ்வொரு சிற்பம் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறாங்க. நான் பார்க்கும்போது இங்கே நம்ம ஒரு அரசியல்வாதிகளோட உருவம் தான் நிறைய இருந்துச்சு. நேர சீனா நரகத்துக்கு போயிட்டாங்க போல தோணுது. சீன வழிபாட்டு தலமான இந்த சின்சிவி கோவில் பார்க்க அவ்வளோ ரம்மியமாகவும் அழகாகவும் இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா சுத்தமாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பிஸ்கட் சாப்பிட்டா கூட அந்த பிஸ்கட் கவரை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்கிறத நான் பார்த்தேன். இங்கே ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை, கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலை இருக்குது. அதையும் நான் போய் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறுபடி அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கேபிள் கார் மூலமாக அந்த கெந்திங் ஐலண்டினுடைய முக்கியமான பகுதிக்கு கிளம்பிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த சின்சிவி கோயிலை ரசிச்சுக்கிட்டு நாங்கள் கெந்திங் ஐலண்டுக்கு கேபிள் கார் மூலமாக கிளம்பிட்டோம். நாங்கள் கேபிள் காரில் போன நேரம் மதியம் 12 மணி. ஆனாலும் இந்த 12 மணிக்கே இங்கே இருக்கக்கூடிய பனிமூட்டத்தை பாருங்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய உயரமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நாமளே புரிஞ்சுக்கிடலாம். சுற்றிலும் பனி, அந்த பனி சூழ நம்ம கேபிள் காரில் பயணம் பண்ணுறதுங்கிறது ஒரு வேறு விதமான அனுபவமாக இருந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பார்க்குற இந்த ஹோட்டல் தான் கெந்திங் ஐலண்டினுடைய மிகப்பெரிய ஹோட்டல். கிட்டத்தட்ட உலகத்திலே பெரிய ஹோட்டல் அப்படின்னு கின்னஸ் சாதனை படைத்த ஹோட்டல். கிட்டத்தட்ட 10,446 அறைகள் கொண்ட உலகத்தினுடைய ஒரே ஹோட்டல் இதுதான். மிகப்பெரிய ஹோட்டல். அது பார்க்கலாம். இது அதனுடைய ஒரு பாகம் தான். அப்படி தொடர்ச்சியாக இருக்குது அந்த ஹோட்டல். உலகத்திலே மிகப்பெரிய ஹோட்டலுங்கிற பேர் இன்றைக்கும் அங்கே நினச்சிருக்குது. நாம் கெந்திங் ஐலண்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. எனக்கு மலேசியாவில் நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனால எனக்கு இந்த மலேசிய பயணம் ஒரு சிரமமாகவே தெரியலை. என் கூட நண்பர் சந்துரு இருந்ததால் எனக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டினார். அவர் தான் என்னை இங்கே அழைச்சிட்டு போனார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர்றவங்க இங்கே தங்கி இருந்துக்கிட்டு 3 நாள், கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 2 நாளாவது வேணும். இதை முழுமையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேசினோக்கள், கேளிக்கைகள், விளையாட்டுக்கள், ஷாப்பிங் இதெல்லாம் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லூலு மாலை ஒன்று சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். உள்ளே நுழைஞ்சதுமே அதனுடைய பிரம்மாண்டம் கண்ணுக்கு பட ஆரம்பிச்சிது. எங்கே பார்த்தாலும் நல்ல லைட்டுகளால் அலங்கரிச்சிருந்தாங்க. அங்கங்கேயா நிறைய ராட்டுக்கள், ஸ்கை வீல், அப்புறம் விதவிதமான விளையாட்டுக்கள். இப்போ நாங்கள் இருக்கிறது 100% ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இது மாதிரி 100 மடங்கு பெரிய இடம் இந்த கெந்திங் ஐலண்டு. ஆமாம், மலேசியா சுற்றுலா வந்தால் குறிப்பாக அந்த 10 மலை முருகன் கோயில், பிரீக்ஃபீல்டு, ரெட்டை கோபுரம், இந்த மாதிரியான அந்த டவர், இப்படியான பல பகுதிகள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாச்சுன்னா கூட இந்த மாதிரி கெந்திங் ஐலண்டு, ஃப்ரீசர் ஹில்லு, கேமரூன் மலை, இப்படி நிறைய இருக்குது. இந்த ஸ்கைவேல்டினுடைய பிரம்மாண்டத்தை வாயை பிளந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு.
இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காற்றுல எங்கே இருந்தோ ஒரு இசை, அழகான இசை வந்து ஒன்று விழுந்துகிட்டே இருந்துச்சுது. எங்கே இருந்துட்டா இந்த இது ஒரு அழகான இசை வருது அப்படின்ட்டு அந்த இடத்த நோக்கி போயிட்டுருந்தேன். அங்கே பார்த்தா ஆஹா, அந்த மெல்ல திறந்த கதவு படத்தில் வர்ற அமலா பால் மாதிரி, சேச்சே அமலா மாதிரி ஒரு அழகான பொண்ணு உட்காந்து அந்த முன்னே இருக்க அந்த பியோனா மாதிரியான ஒரு கருவியை இசைச்சிட்டு இருந்தாங்க. கேட்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இசை மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சுது. நான் அந்த இடத்த விட்டு நகராமல் நின்றுட்டு இருந்தேன். சந்துரு தான் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பக்கமாக கூட்டிட்டு போனார். இது ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம ஊர் மாதிரியான ஒரு ஏமாத்து விளையாட்டு தான். இந்த ஒரு 5 வாத்துக்களை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டாச்சுன்னா அதில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு இந்த பொம்மைகளை தருவோம். அங்கே வச்சுருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பொம்மைங்க, இதோட பெரிய பொம்மையும் இருக்குது. அந்த நம்பர்ஸை பார்த்து தான் கொடுப்போன்னு நானும் சரி விளையாடி பார்ப்போன்னு, நம்ம ஒரு காசில் இது ஒரு 300 ரூபா வரும். சரி வந்ததுக்கு ஒன்று விளையாடி பார்ப்போன்னு வாத்து எடுத்தேன். ஆனால் சோகம் என்னென்னா, ஒரு குட்டியோண்டு ஒரு பொம்மைக்கு உண்டான எண்ணு தான் வந்துச்சுது. அது பொதுவாக எல்லா நம்பர்ஸும் நம்ம எல்லா அந்த வாத்து பொம்மையும் எடுத்து பார்க்க முடியாது இல்லையா, எல்லாமே குறைவான நம்பர் தான் எழுதி வச்சுருப்பாங்க போல் திருட்டு பயலுக. நம்ம ஒரு மாதிரி தான் அங்கேயும் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கடைசியாக ஒரு குட்டியோண்டு பொம்மையை வாங்கிக்கிட்டு வந்தேன். பொதுவாக இந்த மாதிரியான இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரியான விளையாட்டுகளை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு, அங்கே இருக்கிற உணவு விடுதிகள் பிரம்மாண்டமான உணவு விடுதிகள் தான். விதவிதமான உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத உணவுகள், எல்லா இடத்துலையும் கிடைக்கிற உணவு, ஒவ்வொரு நாட்டிலையும் கிடைக்கிற உணவுகள் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரியான அந்த உணவுகளை வந்து நம்ம ருசிக்கலாம். கொஞ்சம் விலையாக தான் இருக்கும், பரவாயில்லை, ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி வேடிக்கை பார்த்தாலே போதும், அந்தளவுக்கு மனநிறைவாக இருக்கும். அப்படியான ஒரு இடம் இது, இந்த ஸ்கை வேர்ல்டுங்கிறது. பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டத்தினுடைய உச்சமாக இருந்துச்சு. நான் இங்கே காட்டியிருக்கிறது கொஞ்சம் இடம்தான். சரி வாங்க, நாம் எப்படி அந்த ஸ்கை ஸ்கேனரில் புக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நாம் கூகுளில் போய் அந்த ஸ்கை ஸ்கேனர்னு அடித்தாச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். அதில் எந்த நாட்டில் இருந்து எந்த நாட்டுக்கு போகிறோங்கிறத கிளிக் பண்ணணும், எந்த மாதங்கிறத கிளிக் பண்ணணும். அப்போ அதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக காட்டும், எந்த கண்ட்ரிலெலாம் போகிறதுக்கெலாம் ரேட் கம்மின்னு. நம்ம மலேசியாவை அடித்தோன்னா நம்ம அந்த மலேசியானுடைய அந்த ரேட்டை காட்டும். நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த குறிப்பிட்ட டேட்லேயும் வந்து இப்போது 10,000 ரூபான்னா போகிறதுக்கு 5,000 ரூபா, வரதுக்கு 5,000 ரூபான்னு. 14ஆம் தேதி போயிட்டு 20ஆம் தேதி வரோன்னா 14ஆம் தேதியில் 5,000 ரூபா போட்டிருக்கும், 15ஆம் தேதியில் 6,000 ரூபா போட்டிருக்கும், 17ஆம் தேதியில் 8,000 ரூபா போட்டிருக்கும். நாம் அதே 5,000 ரூபாய்க்கு இன்னொரு டேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி வர்றோம் அப்படின்னா அங்கேயும் 5,000 ரூபா போட்டிருக்கோம். நம்ம 14ஆம் தேதி போயிட்டு 20ஆம் தேதி வர்றோம், இல்லைன்னா 17ஆம் தேதி போயிட்டு 21ஆம் தேதி வர்றோன்னா அந்த ரேட்டை பார்த்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம், டேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அது நான் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து தான் போனேன், அதனால் எனக்கு வந்து 10,400 ரூபா அந்த நான் பார்க்கும்போது, அது இந்த மே மாதத்துலேயே இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போதும் அந்த ரேட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே போகிறதுக்கு ஃப்ரீ விசா தான். ஃப்ரீ விசாவுக்காகவும் பார்க்குறதுக்காகவும் ஒரு சைட் இருக்குது. அதுக்கு உள்ளாடி போய் எந்தெந்த நாட்டுக்கு விசா கட்டணம் இருக்குது, எந்தெந்த நாட்டுக்கு ஃப்ரீ விசாங்கிறத பார்க்கலாம். நாம் வந்து மலேசியாவை சூஸ் பண்ணோம். மலேசியாவை சூஸ் பண்ணும்போது அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய டீட்டெயிலாம் அதில் வரும். நம்மளுடைய பேர், ஊர், கண்ட்ரி, எல்லா டீட்டெயிலும், நம்மளுடைய இமெயில் ஐடி வரைக்கும் அதில் பதிவு பண்ணணும். ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் நமக்கு வந்து மெயிலில் வரும். அந்த மெயிலை நாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஓகே, நாம் அது போதும், அவ்வளோ போதும். அப்புறம் வந்து இந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நாம் கிளம்ப வேண்டியது தான். கெந்திங் ஐலாண்டுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நான் 5 ஸ்டார் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது.